ஓகே, அது பாருங்க, என்ன கேள்வியோ தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கடைசி வரை பாருங்கள். உங்கள்கிட்ட நல்ல பதில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே கமெண்ட்ஸில் அனுப்புங்க. ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களையும் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லு. ஸோ என்ன பயங்கர யோசனையாக இருக்குது. இன்னைக்கு நாம் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் மாதிரி. எப்படி? கொஷின் ஆன்சர். நான் கொஷின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க. சரி, ஓகே. சரியா? எதை வச்சு? பைபிளை வச்சியா இல்லை வெளியுள்ள கதைகளை வச்சா? வெளியுள்ள கதை இல்லை, பைபிளை வச்சு தான். ஸோ என்னுடைய கொஷின் என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன், எனக்கு தமிழும் ஒழுங்காக வராது. சரி, ஓகே. ப்ளஸ் நாம் வந்து இங்கே மகாராஷ்டிராவில் படிக்கிறோங்கிறதுக்காக நாம இல்லை, சாரி, மகாராஷ்டிராவில் படித்தேன். ஸோ ஓகே, எனக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி, மராட்டி, வேறு மலையாளம் கொஞ்சம் புரியும் எனக்கு. சரி, ஓகே. ஸோ இதே 5 லாங்குவேஜஸ் ஆகிட்டு. 5 மொழி வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இல்லை, 4 தான் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து லிங்குவிஸ்டிக். சாரி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி 4 இப்போ வந்து நீ பாயிண்ட்டுக்கு வா, எழுத படிக்க தெரியும். பாயிண்ட்டுக்கு வா. ஸோ என்னன்னா, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணால் அதில் எப்படி வருதுன்னா, பிகினிங்கில் வந்து ஆதியில் வந்து மனுஷங்க வந்து சைன் லாங்குவேஜ் மூலமாக தான் பேசுனாங்க அப்படின்னு. சரி, ஓகே. ஹண்டிங் பண்ணுறவங்கெல்லாம் வித்தியாசமாக சவுண்டு பண்ணாங்க அப்படின்னு. பட் அக்கார்டிங் டு மீ ஸ்டார்டிங்லேருந்து வார்த்தை இருந்தது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வந்து பேர் சொல்லி தான் அழைக்கிறாரு. ஆமாம், இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது அப்படின்னு. அப்போ வார்த்தைகள் இருந்துச்சு. அப்போது மேட்ச் ஆக மாட்டுங்க, மேட்ச் ஆகலை. ப்ளஸ் இவ்வளோ இப்போ உலகம் வந்து கூகுளை பார்த்து தான் பாதி கெட்டு போய் கிடக்குது. கூகுள் வந்து நிறைய பிரயோஜனமான விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தரும். அதே நேரத்தில் அதே கூகுள் நம்மளை குழப்பையும் விட்டுரும். கூகுளை பார்த்து போய் எத்தனை பேர் தண்ணியில் விழுந்து செத்துருக்கான் ரோட்டில். அது வந்து முழுமையாக கூகுளை நம்புறது தப்பு. இப்போ பாயிண்ட்டுக்கு ஸோ என்னுடைய கொஸ்டின் எப்படின்னா, இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது, இவ்வளோ லாங்குவேஜ் எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளவு லாங்குவேஜ் எங்கேருந்து வந்துச்சு? அதான் வேதாகமத்தில் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்குதுல்ல. வேணா நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஆதி ஆகமத்தில் 1வது அதிகாரத்தில் பாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவங்கள பார்த்து ரொம்ப தெளிவான வார்த்தையில் சொல்கிறாரு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் எப்படி? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்போ அவர் அவங்கள பார்த்து பேசுறாரு. எப்படி? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அதுக்குள்ளதெல்லாம் வேண்டாம். அப்ப இந்த ஒரு வசனத்துல இருந்து ஆண்டவர் வந்து ஆதாம்ட்டையும் ஏவாள்கிட்டையும் பேசினாருங்கிறது உறுதியாயிட்டா. ரைட். அப்போ ஒரு மொழி இருந்திருக்கு. உன்னுடைய கொஸ்டின் என்ன? இவ்வளவு மொழிகள் எங்கிருந்து வந்துச்சு? யோசனை பண்ணு, சொல்லு, எப்படி வந்திருக்கலாம் பாரு. இப்போ இதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் சந்ததி வந்துச்சு, பாவம் பெருகுச்சு, ஆண்டவர் வந்து ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. கரெக்ட். சரியா? சரி. அவ்வளவு பாவம் இவங்க பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அதுல இருந்து பொழைச்சது யாரு? நோவாவும் அவனுடைய குடும்பமும். அப்போ அவங்க என்ன 10 மொழியா பேசியிருப்பாங்க? இது ரைட், கரெக்ட். அப்போ அவங்க ஒரு லாங்குவேஜ் தான் அவங்க பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அந்த ஒரு மொழியில இருந்து பல மொழி எப்படி வந்துச்சு? அதான் என்னுடைய கொஸ்டின். அதான் இருக்குதுல்ல. அதுக்கு தான் ஒழுங்காக பைபிளை படிக்கணும். சும்மா அப்படியே பார்த்துட்டு வைக்கக்கூடாது. நாங்களும் ஒழுங்காக தான் படிக்கிறோம். எங்கள் இங்கிலீஷில் நிறைய ஒழுங்காக நீங்கள் படித்தா இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க பாரு. இப்போ நேராக நாம் வந்து 11வது அதிகாரத்துக்கு வா. சரி. இப்போ நோவாவுடைய குடும்பத்தில் ஒரு பாஷை தான் இருந்திருக்குது. சரி. அதான் வசனம் சொல்லுவார், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு தான் இருந்தாலும் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்மை படைத்தது நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை நாம செய்யணும், அவருடைய நாமத்தை நாம வந்து மகிமைப்படுத்தணும். ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாம இந்த பூமியில எங்கேயும் செதறி போயிடக்கூடாது, நாம ஒரே இடத்துல இருக்கணும், நமக்கு ஒரு பெரிய நகரத்தை உண்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாரு, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் நாம கட்டுவோம்.
ம் ம் சரி, ஓகே, இதெல்லாம் நீ செய்யறது சரிதான். ஆனா எதுக்காகன்னு சொன்னா 4வது வசனத்துல பாரு, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இங்கதான் பிரச்சனை. ம் இப்ப ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு? ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் பலுகி பலுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புங்க. கரெக்ட். இப்ப இவங்க என்ன பிளான் போடுறாங்க? நாங்க ஒரே இடத்துல இருப்போம், சரி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வானளாவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அதுக்கப்புறம் சொன்னது நமக்கு பேர் உண்டாகும். ம் இது என்னது? யாருக்கு பேர்? இன்னைக்கு எல்லாருமே நாம அப்படிதான், எனக்கு பேர் வேணும், உனக்கு பேர் வேணும், அப்படிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிடித்தம் இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ம் ம் இப்ப இவங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரே பாஷையா இருக்கு. ம் இப்ப வந்து தன்னுடைய பெயர் எவ்வளோங்கன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். அதனால இது நடக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? கீழே இறங்கி வந்து ம் 9வது வசனத்தை பாரு, பூமி எங்கும் வழங்கின பாஷையை தாறுமாறாக்குகிறார். யார்? கர்த்தர் தான் பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். அதுக்கப்புறம் தான் மக்கள் பூமி எல்லாம் சிதறி போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து 5 கண்டத்திலயும் மக்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் நினைச்சது நடந்ததா இல்லையா? இப்ப மொழிகள்னால நமக்கு பிரச்சனையே கிடையாது. நாம தான் மொழிகளுக்கு பிரச்சனையா இருக்கும். எந்த மொழியாவது எந்த பிள்ளைக்காவது ஒழுங்கா தெரியுதா? தெரியலையே. இப்போ எனக்கு இப்போ பைபிளே நம்ம பிள்ளைங்க கையில் பார்த்தா எல்லாம் டங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு, இல்லை இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. அப்போ நான் எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கிட வேண்டியதாக இருக்குது. இங்கிலீஷ் தாய்மொழியை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். ஓகே, நம்முடைய தாய்மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டவுட்டு கிளியர் ஆயிட்டா? கிளியர் ஆச்சா இல்லையா? இப்போதைக்கு கிளியர் ஆகிட்டு. என்ன நேயர்களே, டவுட் இருந்தது எம்எல்ஏக்கு, நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சாட்சி இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அதை முதல்ல பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நமக்கு பேர் உண்டாகும் நாம் நினைக்கக்கூடாது. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இந்த பாபிலோனியா டவர் அப்படியே மேலே வர கட்டியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒரே இடத்துல எல்லாரும் இருந்திருக்கும். ஆண்டவர் ஒரே இடத்துல இருக்க சொல்லலையே. இல்லை, எல்லாரும் அப்படி இருந்து அப்படி இருக்க சொல்லி தான் உனக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. நீங்கள் அங்கேயும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் வந்து செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஓகே, தே வாண்டட் டு பி லைக் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினச்சதுனால ஆண்டவர் அவங்கள ஆண்டவர் அந்த பாபிலோனியா டவரை கட்ட விடல. நாம் அப்படி தப்பாக புரிந்து கொள்ளவே கூடாது. நாம் தப்பாக ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரே இடத்துல இருங்க, ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. ஆனால் எனக்கு, அதாவது நமக்கு பேருண்டாகும்படி நாம் இதை கட்டுவோம்னு நினச்சாங்கல்ல, அதுதான் தப்பு. ஓ, ஸோ அதனால அவங்க பாபிலோனியா டவர் வந்து கட்டப்படல. எது செய்தாலும் சரி அதில் ஆண்டவருடைய நாமம் தான் மகிமைப்படணும். நம்முடைய நாமம் வந்து, நம்முடைய பேர் வந்து என்ன செய்யக்கூடாது? அங்கே மகிமைப்படக்கூடாது. இன்றைக்கி மனுஷன் வந்து அதுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க.